Hello students, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் aggregate functions. CBSE class 11th and 12th computer science information practices எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், இந்த வீடியோவில் நம்ம 4 மார்க் கொஸ்டின்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கம்பல்சரி 4 மார்க் கொஸ்டின். ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதுக்கு கீழே query கொடுத்துருவாங்க. இந்த queryயை வச்சு நீங்கள் அவுட்புட் டேபிள் ட்ராப் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ஸ் போர்டு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் லாஸ்ட்டாக ஒரு 3 வீடியோஸில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ரைட், எனக்கு கான்செப்ட் தெரியும், அதுக்கு எப்படி அவுட்புட் எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த 3 வீடியோஸை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை மேம் எனக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பற்றி இன்னும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் டிப்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸில். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிஎஸ் சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஐபி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்து அதை கேல்குலேட் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூஸாக வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், செட் ஆஃப் வேல்யூஸ்ன்றப்போ ஒரு காலமில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் சம்மோ ஆவரேஜோ மின்னோ மேக்ஸோ கவுண்டோ, இந்த 5 ஆப்ரேஷன் தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட ரூல். ஸோ அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ ஆஃப் ரிசல்ட்டை தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பாருங்கள். ரிட்டர்ன் நம்பர் ஆஃப் ரோஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸை ரிட்டர்ன் பண்ணுமோ கவுண்ட் பண்ணி தான் சொல்லணும். நம்பர் ஆஃப் ரோஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். இது கவுண்டோட ரூல். சம்ன்றப்போ சம் ஆஃப் வேல்யூஸ், ஒரு காலமுக்கு நம்ம சம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலமில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆவரேஜ் அப்படின்றப்போ ஒரு காலமில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். மேக்ஸிமம் வேல்யூஸ் அப்படின்னா ஒரு காலமுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம்னா அது மேக்ஸிமம் நம்பர் எது, மினிமம் நம்பர் எது அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 4 டாபிக் தான். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இருக்கா, சம்மு மின்னு மேக்ஸ் ஆவரேஜ் கவுண்டர். ஸோ இதில் ஈச் ஒன்றுக்கும் இந்த 4 கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் சம்முக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன, அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் வேர் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட குரூப்பை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், குரூப்பை அண்ட் ஹேவிங் கிளாஸஸ் எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப் ஐ கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணலன்னா அதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த கொஷின் போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. குரூப் பை பற்றி ஒரு கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது. ஓகேவா? அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபைன். டைப் ஆஃப் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன், மல்டி ரோ ஃபங்க்ஷன் சொல்லி 2 டைப் ஆஃப் எஸ்கியூஎல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ரைட், அதில் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷனை தான் நம்ம சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மல்டிபிள் ரோ ஃபங்க்ஷன் தான் குரூப் ஆஃப் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மல்டிபிள் ரோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சம்மோட சின்டாக்ஸ் இதுதாங்க. ஃபஸ்ட் லைனில் செலக்ட் எழுதிக்கோங்க, செகண்ட் லைனில் ஃப்ரம் டேபிளோட நேமு, தேர்ட் லைனில் வேர் எழுதிக்கோங்க. ரைட், கொஷினில் கொடுத்துருக்க ஏற்ற மாதிரி சம்மு எந்த காலமுக்கு கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த காலமோட நேமு, சம்மு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பரந்தஸ்க்குள்ள அந்த காலம் நேம் போட்டுக்கோங்க. ரைட், கொஷினில் ஏதாவது கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் சம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிஷனை இது போட்டுக்கோங்க. இது நார்மல் பேசிக் சம்மோட சின்டாக்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது அந்த காலம், நம்ம சம்மில் கொடுக்குற இந்த காலம் வந்து கண்டிப்பாக நியூமரிக் வேல்யூஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சம் கால்குலேட் பண்ண முடியும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ இது சிம்பிளான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்டில் வந்து சேலரின்ற காலமுக்கு நம்ம சம் பண்ண போகிறோம். ரைட், அதனால் ஃபஸ்ட்டு செலக்ட்னு எழுதிட்டோம், சம்முன்னு எழுதிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்க்குள்ள சேலரின்ற காலம் நேம் கொடுத்துரும். ரைட், இது அலைஸ் நேம் தான், நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம கூட இருந்துக்கலாம். ரைட், ஸோ அலைஸ் நேமே கூட லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ளே டோட்டல் அண்டர்ஸ்கோர் சேலரின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த டபுள் கோட்ஸ் வந்து மஸ்ட்டு கிடையாது, இதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து காலம் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் கோட்ஸ் இருக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்தே கொடுங்க, அது குட் ப்ராக்டிஸாகவே இருக்கும். ரைட், நெக்ஸ்ட்டு ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வந்து நம்ம அஸ் யூஷுவல் டேபிளோட நேம் மென்ஷன் பண்ணுவோம். இது சிம்பிள் சின்டாக்ஸ். ரைட், நெக்ஸ்ட்டு வேர் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது அஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் செலக்ட்டுக்கு அடுத்து எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் சம் பண்ண போகிறோமோ அந்த சம்மு ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்தாச்சு. வேர் கொடுத்து என்னோட கண்டிஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். ரைட், வேர் கண்டிஷனோட மெயினான ரூல் என்ன அப்படின்னா சிங்கிள் ரோவை வச்சு நம்ம கண்டிஷனை ஃபில்டர் பண்ணலாம். அது வேர் கண்டிஷனோட இம்பார்ட்டண்டான ரூல். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு டிஃப்ரென்சியேஷன் கொஷின் வரும் MySQL டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வேர் அண்ட் ஹேவிங்
having classes, right? அப்போ நீங்கள் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வேர் அப்படின்றது என்ன அப்படின்னா சிங்கிள், ஈக்குவல் டோடுறது மீனிங் சிங்கிள் தானே, சிங்கிள் ரோவை வச்சு நம்மளால் டேட்டாஸை ஃபில்டர் பண்ண முடியும் வேர் கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் பையில் ஸோ அஸ் யூஷுவல் செலக்டட் நம்மளுக்கு எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணமோ அந்த காலம் நேமை ஃபஸ்ட்டு காலம் நேம் கமா வச்சு செப்பரேட் பண்ணிவிட்டு செகண்ட் காலம்ஸை கொடுக்குறோம். செகண்ட் காலம்ஸில் தான் நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் லைனில் குரூப் பை, குரூப்புக்கும் பைக்கும் இடையில கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கணும், இதை நோட் பண்ணிக்கோங்க. குரூப் பை, ஸோ எந்த காலமை வச்சு நம்ம குரூப் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணோம், ரைட்? ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் பை கொடுக்குற இந்த காலம் நேம் கண்டிப்பாக குரூப் பை கண்டிஷனுக்கு அப்ளிகபிளான காலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் குரூப் பை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ஸோ ஒரு குரூப் பை பண்ணுற காலம் வந்து ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கணும், யூனிக் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குரூப் பை வித் ஹேவிங், அதே சின்டெக்ஸ் தான். செலக்ட்டுக்கு அப்புறம் நம்ம காலம் நேமு ஃப்ரம் எம்ப்ளாயி, குரூப் பை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு நம்ம குரூப் பண்ண போகிறோம். பட் அந்த குரூப் பண்ணுற அந்த காலம்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம், அதுதான் ஹேவிங், ரைட்? குரூப் பைக்கு நம்ம ஹேவிங் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமே தவிர வேறு கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ குரூப் பை அண்ட் ஹேவிங் பக்கத்தில் கொடுக்குற இந்த கண்டிஷன் ஒரு குரூப் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட கண்டிஷனை வச்சு தான் நம்ம குரூப் பண்ண முடியும், ரைட்? இங்கே போய் சிங்கிள் ரோவோட கண்டிஷன்ஸ் வச்சு குரூப் பண்ண முடியாது, இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலம்க்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஃபைன், ஃபஸ்ட் ரோவில் செலக்ட்டு, செகண்ட் ரோவில் ஃப்ரம் டேபிள், தேர்டில் வேறு. ஸோ செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் நடுவில் நம்ம பாஸ் பண்ணுற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஆவரேஜ், ரைட்? இதுவுமே நம்மளோட நியூமரிக் வேல்யூஸை மட்டும்தான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? இதற்கு நம்ம சிம்பிள் ஆவரேஜ் பார்க்கும்போது செலக்ட்டு, ரைட், ஆவரேஜ் சேலரி கொடுக்குறோம் ஃப்ரம் எம்ப்ளாயி, இதுதான் சிம்பிள் ஸ்டிம்பல். இப்போ உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் வேர் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணணும். செலக்ட்டுக்கு அப்புறம் கொஷினில் கொடுத்துருக்க ஆவரேஜ் நம்ம எந்த காலம்க்கு பார்க்குறோமோ அந்த காலமோட நேமு, சப்போஸ் இன்னொரு காலம் பிரிண்ட் பண்ண சொன்னாங்கன்னா கமா கொடுத்து அந்த காலமோட நேம் மென்ஷன் பண்ணிக்கணும். ஃப்ரம் எம்ப்ளாயி மீன்ஸ் டேபிளோட நேமு, வேர் கொடுத்தோம் அப்படின்னா எந்த காலம்க்கு நம்ம வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணுறோமோ அந்த காலம்க்கு நம்ம வேர் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம், ரைட்? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் குரூப் பை, ஃபைனலாக குரூப் பை கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கே யூஸ் பண்ணுற அந்த குரூப் பை அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஹேவிங் கிளாஸஸும் நம்ம ஆவரேஜ் சேலரியை வச்சு ஹேவிங் கிளாஸஸ் குரூப் பை வச்சு அப்ளை பண்ணுறோம். நான் உங்களுக்கு சின்டாக்ஸ் மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன், ஓகேவா? கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எஸ்கியூஎல், கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ரோஸை தான் இங்கே கவுண்ட் பண்ணும். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், நம்ம ஒரு கண்டிஷனை கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ரோஸை கவுண்ட் பண்ணி சொல்லும் இன் பர்டிகுலர் டேபிள், ஒரு டேபிளை வச்சு, ரைட்? ஸோ ஆல் டைப் ஆஃப் டேட்டா, இதில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் இதை கவுண்ட் பண்ணும் அப்படின்னா நியூமரிக்காக இருந்தாலும் கவுண்ட் பண்ணும், ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் கவுண்ட் பண்ணும், டேட்டா இருந்தாலும் கவுண்ட் பண்ணும். அதோட வேலை கவுண்ட்டு தான். அது நியூமரிக்காக ஸ்ட்ரிங்காக டேட்டா அப்படின்றத கன்சிடர் பண்ணாது. அந்த ரோஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும். மீன்ஸ் அந்த டேபிளில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறது அந்த கவுண்டோட ரோ. கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இது தான். as usual select from table name, வேறு பக்கத்தில் கண்டிஷன், செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் மிடில் நம்ம கவுண்ட்டு கொடுத்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸில் எந்த காலமாக கவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம், ரைட்? ஸோ இதோட எக்ஸாம்பிள் இது தான். செலக்ட்க்கு அப்புறம் கவுண்ட் கொடுத்து நான் சேலரி கவுண்ட் பண்ணுறேன், கவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள்லேருந்து சேலரி கவுண்ட் பண்ணுறோம், ஓகே? நெக்ஸ்ட்டு கவுண்ட் வித் வேர் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது வேர் கண்டிஷனில் நமக்கு தெரியும் as usual டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட், அவங்களோட மார்க்கெட்டிங்கோட கவுண்ட் பண்ணுற சேலரிஸை மட்டும் எவ்வளோ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ சேலரிஸ் வாங்குறாங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுறோம், ரைட்? ஃபைன். நெக்ஸ்ட்டு கவுண்ட் வித் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனில் செலக்ட் கொடுத்தாச்சு, டிபார்ட்மெண்ட்டு கவுண்ட் ஸ்டார் கொடுத்துருக்கோம், ரைட்? அஸ் அ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்ட் வித் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனில் இங்கே குரூப் பை யூஸ் பண்ணுறோம், ரைட்? ஃபைன். நான் ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான் சொல்கிறேன், ஓகேவா? கவுண்ட் ஸ்டாரோட மீனிங் என்னென்னா ஆல் ரோஸ், ரைட்? இங்கே வந்து எந்த ஒரு காலமும் நான் மென்ஷன் பண்ணுற எல்லா ரோஸையும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த கிவன் டேபிளில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்படின்றக்காக நம்ம யூஸ் பண்ணுற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் ஸ்டார். இதோட நோட் என்ன அப்படின்னா கவுண்ட்டுக்குள்ளே காலம் நேம் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட்டு ஒன்லி நான் நல் வேல்யூஸை மட்டும்தான் இது கவுண்ட் பண்ணும், ஓகேவா? கவுண்ட் ஸ்டார் என்ன பண்ணோம்னா ஆல் ரோஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் த காலம் ஹாவ் நல் வேல்யூஸ் இருந்தாலும் இது வந்து கவுண்ட் ஸ்டார் வந்து கவுண்ட் பண்ணும். இதுதான் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ரைட்? ஓகே. மினிமம் ஃபங்க்ஷனோட ரோல் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு ஸ்பெசிஃபிக்காக காலமில் இருக்க மினிமம் வேல்யூஸை நம்மளுக்கு கவுண்ட் பண்ணணும். இது எதுக்கெலாம் அப்ளை பண்ணால் நியூமரிக் டேட்டாவிலையும் மினிமம் வேல்யூஸ் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும், டேட்லேயும் மினிமம் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்லேயும் மினிமம் வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியும்,
ரைட். அப்போது செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் மிடில் மின் ஆஃப் காலம் நேம் மென்ஷன் பண்ணுறோம். ரைட். ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட்டு, செகண்ட் நேம் ஃப்ரம் டேபிள் நேமு வேறு கண்டிஷன் கொடுத்தாச்சு. செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் நடுவில் தான் நம்ம என்ன கொடுப்போம், மின்னு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இங்கே மின் பாஸ் பண்ணுறதுனால மின்னு. ஸோ வேறுக்கு அடுத்து கண்டிஷன் கொடுக்குறோம். இதோட எக்ஸாம்பிள் இதுதான். செலக்ட்டுக்கு அப்புறம் மின் ஆஃப் சேலரியை கால்குலேட் பண்ணுறோம். அலைஸ் நேம் கொடுக்கலாம், கொடுக்காம கூட எடுத்துக்கலாம். ஃப்ரம் டேபிளோட நேம் எம்ப்ளாயி. ரைட். அதே மாதிரி வேர் கண்டிஷனை நம்ம இங்கே கொடுக்குறோம். வேர் கண்டிஷனும் அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுற மாதிரி செலக்ட் மின் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் டிபார்ட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு HR. ஓகே. நெக்ஸ்ட்டு மின் வித் குரூப் பை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைட் செலக்ட் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் கூட கொடுக்கலாம். எதுக்காக இங்கே டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு காலமாக கொடுக்குறோம் குரூப் பையில் அப்படின்னா நம்ம குரூப் பை பண்ண போகிறது இந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான். ஸோ இந்த காலமை டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால மட்டும்தான் நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட் ஒன் மோர் காலத்தையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேவா. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் செலக்ட், செகண்ட் லைனில் ஃப்ரம் எம்ப்ளாயி, தேர்ட் லைனில் குரூப் பைன்னு எழுதிக்கோங்க. செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் முன்னாடி என்னென்ன அக்ரிகேட் காலமோ அந்த காலமையும் என்னென்ன காலம் நேம்ஸையும் கொடுத்துருக்காங்களோ அதை கமாவை வச்சு செப்பரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ரைட். குரூப் பை எந்த காலம்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த காலமோட நேமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ மின்னில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வேரியஸ் டேட்டா டைப்புக்கு ஒர்க் ஆகும். நியூமரிக்கில் வந்து மினிமம் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண முடியும். டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது மினிமம் வேல்யூ அது இயர்லியஸ்ட்டு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது மினிமம் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங்கை நம்ம மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது அது ஆஸ்கி வேல்யூ பேஸில் தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு மினிமம் வேல்யூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஃபங்க்ஷன்றப்போ ஒரு காலமோட மேக்ஸிமம் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது தான் மேக்ஸ் ஃபங்க்ஷனோட. இதுவும் நியூமரிக்கு டேட்டு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்மளால் மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து ஒரு காலமுக்கு கண்டுபிடிக்க முடியும். ரைட். அதோட சின்டாக்ஸ் இது தான். ஃபர்ஸ்ட் லைனில் செலக்ட், செகண்ட் லைனில் ஃப்ரம் டேபிள் நேம், தேர்ட் லைனில் வேர் கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ரைட். செலக்ட்டுக்கும் ஃப்ரம்முக்கும் நடுவில் நம்ம மேக்ஸ் ஆஃப் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது மேக்ஸிமம் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூஸ் தான் எப்போவுமே நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஆஸ் யூஷுவல் சிம்பிள் சின்டாக்ஸ் செலக்ட் கொடுத்துட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரோஸ் காலம்ஸை டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரம் எம்ப்ளாயிஸி கொடுக்குறோம். ரைட். இங்கே வேர் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது வேர் கண்டிஷன் பர்டிகுலர் காலமை வச்சு நம்ம வேர் கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். அந்த வேர் கண்டிஷன் அந்த பர்டிகுலர் காலமில் இருக்க சேல்ஸ் அப்படின்ற ரோஸை மட்டும் வச்சு நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் பை செலக்ட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் கொடுத்தாச்சு, செகண்ட் ரோவில் ஃப்ரம் எம்ப்ளாயி, தேர்ட் ரோவில் குரூப் பை கொடுத்தாச்சு. இங்கே எந்தெந்த காலம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுமோ அந்த காலம்ஸ் எல்லாம் கம்மா வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே மேக்ஸிமம் கொடுத்துட்டு ஸோ நம்ம சேலரிக்கு மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணுறோம், அதுக்கு அலைஸ் வந்து கொடுக்குறோம். ரைட். ஸோ டிபார்ட்மெண்ட்டை வச்சு குரூப் பண்ணுறதுனால இங்கே குரூப் பைக்கு எடுத்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ரைட். நெக்ஸ்ட்டு இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமமில் நியூமரிக் ஆஸ் யூஷுவல் நியூமரிக் வேல்யூஸில் மேக்ஸிமம் வேல்யூஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணணும். டேட்டுன்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட்டு டேட்டா இருக்கும். இதுவே மின் ஃபங்க்ஷனாக இருந்தால் இயர்லிஸ்ட் டேட்டா இருக்கும். நீங்கள் இல்லை மேக்ஸுன்றனால லார்ஜஸ்ட்டு டேட்டா வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்கும் ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சம்ம ஆவரேஜ் மின்னு மேக்ஸை வச்சு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ரைட். ஃபர்ஸ்ட் லைனில் செலக்ட் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே சம் மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறேன். சம் கால்குலேட் பண்ண போகிறது ப்ரைஸு அப்படின்ற காலமுக்கு நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேபிள் இருந்து. ரைட். என்னோடய டேபிள் நேம் வந்து ஆர்டர்ஸ்லேருந்து டேபிள் நேம்லேருந்து கால்குலேட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு சம்முக்கு மட்டும்தான். ரைட். ஸோ இதே இதை தான் நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது எப்படி ஆகும் அப்படின்றத பாருங்கள். ரைட். ஸோ சம்மோட ரிசல்ட் இந்த ப்ரைஸை ஃபுல்லாமே ஆட் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். நான் சிம்பிளான 3 ரோவை வச்சு தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஆட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரைட். 23,500 வந்து நம்மளோட வேல்யூஸாக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கு ஆவரேஜும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் வேல்யூ டிவைடட் பை 3 தானே நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஆவரேஜும் கால்குலேட் பண்ணியாச்சு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ போட்டு பார்க்கலாம். மின் ஆஃப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டேபிளோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1500. செலக்ட் மேக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டு ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் பார்க்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து கிடச்சிருச்சு. மினிமம் வேல்யூஸும் நம்ம மின் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ கவுண்ட் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ கவுண்ட் கொடுத்துட்டு ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்ற டேபிள் பார்க்கும்போது டோட்டலாக 3 ரோஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் மட்டும் தான் நான் டிஸ்பிளே பண்ணும். டோட்டலாக 3 ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இதுவே கவுண்ட்டு ஸ்டாராக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்ன்றதை பாருங்கள். கவுண்ட்டு ஸ்டாரு ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில் இதுவும் 3ன்னு சொல்லி தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கா அப்படின்றது கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம். செலக்ட் சம் ஆஃப் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் ஆர்டர்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட்டு லைனில் கொடுத்துட்டு இப்போ நான் வேர் கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். ரைட்.
வேறு ரைட். இப்போது நம்மளோட வேர் கண்டிஷன் பாருங்கள், எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது குவான்டிட்டி 1 இருக்கிறத மட்டும் நம்ம சம் பண்ணி பார்க்கலாம். அப்போ அந்த குவான்டிட்டி அப்படின்ற கொலமை வச்சு தானே நம்ம சம் பண்ணணும். ஸோ அங்கே குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறத மட்டும் எனக்கு சம் பண்ணி சொல்லி கேட்டிருக்கோம். ரைட். ஸோ அதை மட்டும் சம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. ரைட். ஸோ 13,500. ரைட். குவான்டிட்டி 1 இருக்கிறது 12,000, 1,500 அப்போ 13,500. இதே மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். மின்னு மேக்ஸு ஆவரேஜ் சம்முக்கு வார் கண்டிஷன் வச்சு நான் இந்த சம்முக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செலக்ட் ப்ரைஸில் நம்ம குரூப் பை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்ற டேபிளில். இப்போ நான் எதை வச்சு குரூப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் பை நம்ம எந்த காலமை வச்சு இதை குரூப் பண்ணலாம் அப்படின்னா சேம் குவான்டிட்டின்ற காலம் வச்சே நம்ம குரூப் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து யூனிக் வேல்யூஸாக தான் இருக்குது, ரிப்பீட்டட் வேல்யூஸ் இதுலேயும் கிடையாது. குவான்டிட்டியில் மட்டும்தான் 1 1ன்னு சொல்லி ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் குரூப் பண்ண முடியும். ஸோ இந்த கிவன் டேபிளில் நம்ம குரூப் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காலம் இந்த குவான்டிட்டின்ற காலம் தான். ஸோ நான் குவான்டிட்டின்ற காலம் வச்சு நான் குரூப் பண்ணுறேன். குரூப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1ன்ற யூனிக்காக இருக்க அந்த வேல்யூஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதை நான் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட குவான்டிட்டின்ற டேபிளையும் நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஃப்ரம் ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம குரூப்பை வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த குவான்டிட்டி 1ல் இருக்கிறதுக்கும் குவான்டிட்டி 2ஓட சம்மு, குவான்டிட்டி 1ஓட சம்மு 13,500. ஏன்னா 12,000 + 1,500 30,500 இருக்கும். குவான்டிட்டி 2ஓடது 10,000 சொல்லி நம்மளுக்கு சம் பண்ணி காட்டிருக்கு. இதுதான் குரூப் பை. ஸோ பர்டிகுலர் காலமை கரெக்டாக கொடுக்கணும் குரூப் பைக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். ரைட். இந்த குரூப் பைக்கே நான் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். என்னோடய குரூப் பை காலமுக்கு வந்து இப்போ ஹேவிங் கொடுக்குறேன். ஹேவிங்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா மோர் தென் வேல்யூஸாக இருக்கணும். மோர் தென் எனக்கு 10,000 இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் எனக்கு குரூப் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்கிறேன். ரைட். மோர் தென் 10,000 மோர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட கொடுத்துக்குவோம். ரைட். இல்லை 9,000 கூட கொடுத்துக்கோங்க. ரைட். ஸோ 9,000 வேல்யூஸை மட்டும் மோர் தென் 9,000க்கு மேலே இருக்க வேல்யூஸை மட்டும் சம் பண்ணி எனக்கு குரூப் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்கிறோம். ரைட். ஸோ மோர் தென் 9,000க்கு மேலே இருக்கிறனால 10,000 வரும். இங்கே வந்து நமக்கு அதை ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ. சப்போஸ் இதையே நான் உங்களுக்கு வேறு ஒரு மெத்தட்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஹேவிங். ஸோ இங்கே 9,000க்கு பதிலாக நான் ஜஸ்ட்டு லெசன் கொடுக்குறேன். லெசன் 2,000க்கு கீழே இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை அப்படின்றப்போ எம்டி செட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ரைட். ஸோ அப்போது நம்மளுக்கு நார்மல் சம்மை வச்சு நம்ம எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. சிங்கிள் ரோவை வச்சு செக் பண்ணி நம்ம ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ரைட். குரூப் பை அப்படின்றப்போ குரூப் பை மல்டிபிள் வேல்யூஸ் டூப்ளிகேட்டட் வேல்யூஸ் இருக்கிற டேட்டாஸை மட்டும்தான் குரூப் பண்ண முடியும். மீன்ஸ் நான் யூனிக் வேல்யூஸ். ரைட்டா. நெக்ஸ்ட்டு ஹேவிங் கிளாஸஸை வச்சும் நம்ம எப்படி கண்டிஷனை வச்சு செக் பண்ணியும் நம்மளுக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றதும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இதே மாதிரி இந்த இடத்துல சம்முக்கு பதிலாக ஆவரேஜ் மின்னு மேக்ஸு கவுண்ட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.